கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஆக்ஷன் 2025ல எத்தனை ரீடென்ஷன் இருக்க போகுது, சேலரி கேப் எவ்வளோ இருக்க போகுது அப்படிலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கு. கடந்த ஃபியூ மந்த்ஸாக இதை பற்றி தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபைனலி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ அண்ட் ஐபிஎல் கமிட்டினால வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணப்படுது. அந்த மீட்டிங்ல ஐபிஎலோட ஓனர்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டு ஃபைனல் டிசிஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்க போறாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து இப்ப நியூஸஸ் நிறைய வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. பிசிசிஐ என்ன அடுத்த ஐபிஎலுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தி கிரிக்கெட் லாங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இதை பத்தி ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. அதை தாண்டி ரவிச்சந்திரன் அஸ்வினோ அவரோட சேனல்ல இதை பத்தி கொஞ்சம் கிளியராகவே சொல்லிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம் அப்படின்னா, எத்தனை ரீடென்ஷன் இந்த ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கு அவங்க கொடுக்க போறாங்க, ஆர்டிஎம் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கா இல்லையா, அதே மாதிரி அந்த டீமோட பர்ஸ் கேப் லெவலை எந்த அளவுக்கு உயர்த்த போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி ரொம்ப டீடைல்டா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஃபியூ மந்த்ஸாவே வந்து போயிட்டு இந்த ரீடென்ஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா 8 ரீடென்ஷன் அப்படின்னு சொன்னாங்க, அப்புறம் 6 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம் அப்படின்னு சொன்னாங்க, 8 ரீடென்ஷன் 4 ஆர்டிஎம் அப்படின்னு சொன்னாங்க, ரீடென்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இப்போ ஃபைனல் டிசிஷனா என்ன இருக்க போகுது அப்படின்னா 4 ரீடென்ஷன் தான் இருக்க போகுது. எஸ், 4 ரீடென்ஷன்லையும் ஃபாரின் பிளேயர் கண்டிப்பா ஒருத்தர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 4 ரீடென்ஷன் அப்படிங்கிறது கரெக்டான ரீடென்ஷன் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ரீடெயின் பண்றதுக்கு ரெடியா இல்லை. ஸோ ஒரு 4 ரீடென்ஷன் அப்படின்னு கொடுக்குறப்போ கரெக்டா அது கம்ஃபர்டபுளா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ 4 ரீடென்ஷன் பிளஸ் 2 ஆர்டிஎம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ், கடந்த ஒரு 2-3 வருடங்களுக்கு அப்புறம் ஆர்டிஎம் திருப்பி வருது. ஏன்னா லாஸ்ட் டைம் மெகா ஆக்ஷன்ல ஆர்டிஎம் கிடையாது. பிகாஸ் புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டீம் வந்ததுனால ஆர்டிஎம் அவங்க ப்ரொவைட் பண்ணல. மறுபடியும் ஆர்டிஎம் எடுத்துட்டு வர்றாங்க. ஆர்டிஎம் வேணுமா வேண்டாமாங்கிறது பின்னாடி ஒரு மிகப்பெரிய டிபேட் இருந்துச்சு. பட் ஃபைனலி பிசிசிஐ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஐபிஎல் கமிட்டியோட சேர்ந்து ஆர்டிஎம் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ரீடென்ஷன் பிளஸ் 2 ஆர்டிஎம் அப்படின்னே வந்து சொல்லப்படுது. இந்த ஆர்டிஎம்னா என்ன ப்ரோ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. நான் அதை பத்தி ஒரு தெளிவா டீடைல்டா வீடியோ போட்டு அதை நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்பிளா ஒரு நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ 4 ரீடென்ஷன் அப்படின்னு நான் சொன்னது வந்து என்ன அப்படின்னா, நீங்க 4 பிளேயரை டைரக்டா ரீடைன் பண்ணிடலாம் ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சிஎஸ்கேனே எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு 4 ரீடென்ஷனா வந்து ஒரு எம்எஸ் தோனி, ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஒரு ருத்ராஜ் ஐக்வாட், ஒரு பதிரானா அப்படின்னு சொல்லிட்டு 4 ரீடென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட 2 ஆர்டிஎம் இருக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். அது என்ன அப்படின்னா ஆக்ஷன் டைம்ல, அதாவது பிஃபோர் ஆக்ஷன் நீங்க 4 பேரை பண்ணிட்டீங்களா, ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப இப்ப சிவம் டூபேங்கிற மாதிரி ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ வந்து சிஎஸ்கே உள்ள போறாங்க, இல்ல மற்ற டீம்ஸும் வராங்க, எல்லாரும் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் சிவம் டூபேவை எடுக்கிறாங்கன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, அப்போ வந்து சிஎஸ்கே உள்ள பூந்து எஸ் நாங்க அந்த 10 கோடி ரூபாவை கொடுத்துக்கிறோம், ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி சிவம் டூபே வாங்கிடுவாங்க. அப்போ 2 ஆர்டிஎம்ல ஒரு ஆர்டிஎம் போயிடும், இன்னொரு ஆர்டிஎம் இருக்கும். ஓகே, ஸோ தங்களோட டீம் பிளேயர்ஸை ஆக்ஷன்ல போட்டி போடாம உட்கார்ந்து இருந்து என்ன அமௌண்ட்டுக்கு மற்ற டீம் எடுக்கிறாங்களோ அந்த காசை வந்து இவங்க கொடுத்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஎம் ரீடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், அப்போ டோட்டலா வந்து ஒரு டீம் நினைச்சா 6 பிளேயரை மொத்தமாவே ஆக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தக்க வச்சுக்க முடியும் இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்குவாட்ல இருந்து. ஸோ 4 ரீடென்ஷன் 2 ஆர்டிஎம், அதுதான் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க போறாங்க. அதே நேரத்தில் பர்ஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் 95 கோடி இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி 110 115 போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ், இந்த பர்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால இந்தியன் பிளேயர்ஸோட வேல்யூ கூடும், ஃபாரின் பிளேயர்ஸோட வேல்யூ கூடும். அண்ட் அதே நேரத்தில் வந்து இப்போ ஸ்குவாடோட லென்த்தையும் அதிகப்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மேட்சஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. இந்த வாட்டி வந்து நிறைய மேட்சஸ் ஆட போறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்னும் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு 4 பிளேயரை ஸ்குவாட்ல ஆட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எஸ், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். அடுத்தபடியா வந்து பல காலங்களா நிறைய பேர் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் கிரிக்கெட் ரொம்ப என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப ஜாலியா நம்ம ஐபிஎல்
பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டேலண்ட்ஸ் முடக்கப்படுறாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒரு பிளேயர்னால அவங்களோட தனித்திறனை காட்டவே முடியல. அந்த சேம் டைம் ஒரு டீம் வந்து வின்னே ஆக முடியாத சிச்சுவேஷன் இருக்கிறப்போ ஒரு பேட்ஸ்மேனை உள்ள இறக்கி இம்பாக்ட் பிளேயரா வின் ஆகிட்டு போயிடுறாங்க. அதுவும் வந்து கிரிக்கெட்டுக்கே ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல விஷயமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் கேன்சல் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ்ல நிறைய பெரிய கிரிக்கெட்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா லைக் பிசிசிஐ எப்படி அதை திங்க் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். அவங்களுக்கு எண்ட் ஆஃப் த டேல என்டர்டைன்மெண்ட் முக்கியம், மக்கள் பயனடைகிறாங்களா ஜாலி பண்றாங்களாங்கிறது முக்கியம். அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த சேட்டலைட் ரைட்ஸ் எந்த அளவுக்கு போகுது, மக்களோட வாட்ச் டைமை பொறுத்து தான் சேட்டலைட் ரைட்ஸோட இதுவே மாறும். அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்குங்கிறது தான் பிசிசிஐ பார்ப்பாங்க. அது எல்லாமே இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல்னால ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. 100 இல்ல 200% வந்து முன்னாடி கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு இப்போ கிரிக்கெட் பார்க்குறவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. எஸ், வாட்ச் டைம் அதிகமாக இருக்கு. வாட்ச் டைம் இந்த சென்ஸ் எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் மேட்சை ஃபுல்லாக பார்க்கலாம், இல்லை பாதிதோட கட் பண்ணிட்டு போகலாம்ல. அது முன்னாடிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் லெவலில் அதிகமாக இருக்கு பிகாஸ் ஆஃப் தட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பிரான்சைஸ் ஓனர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரை தூக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லலை. 1 இல்லை 2 பேர் தான் அந்த ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஒப்பீனியன் ஏற்றுக்கப்படாது. ஏன்னா மெஜாரிட்டியாக ஒரு 6 டீம் ஓனர்ஸ் சொல்கிறப்போ எப்படி ஒரு 2 டீம் ஓனர்ஸோட அந்த இதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ மெஜாரிட்டி தான் அங்கே பேசும். ஸோ அதனால் இம்பாக்ட் பிளேயர் ரூல் கேன்சல் பண்ணப்படாது. வர்ற ஐபிஎல்லையும் இம்பாக்ட் பிளேயர் வந்து இருக்கணும். எஸ், என்னதான் ஒரு ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து தப்புன்னு சொல்லியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல வந்து ஐபிஎல் இஸ் full of money தான். ஸோ அது வைஸ்ல இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து ஒரு பெரிய ஒரு பங்கு அளிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த பிளேயர்ஸோட பேன் அப்படிங்கிறது. எஸ், இந்த வருஷம் நம்மளோட காவியா மாறன் வந்து இது மாதிரி வந்து நாங்கள் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எடுத்துடுறோம் ஆக்ஷனில். ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, எங்களுக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து காசுக்காக அவங்க போயிடுறாங்க. அதாவது வந்து அவங்க வன்னிடை சரங்காவை தான் சொன்னாங்க. 1.5 கோடி ரூபாய்க்கு வன்னிடை சரங்கா ஒரு ஸ்டீலான பை போன ஆக்ஷன்ல. ஆனா அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா நம்ம ஒரு 7-8 கோடி போயிருவோம் தான் நினைச்சிருப்பாரு. ஏன்னா அந்த டைம் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு, லங்கா பிரீமியர் லீக்லாம் ஜெயிச்சுட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு 1.5 கோடி கொடுத்த உடனே அவர் அப்செட் ஆயிருப்பாரு. இதுக்காக நம்ம போகணுமான்ட்டு எனக்கு இன்ஜுரி நான் வரலன்ட்டாரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. ஏன்னா ஆக்ஷன்ல உட்காந்து ஒரு பெரிய பிளான் போட்டு நீங்க போட்டி போட்டு உங்களை வந்து எடுப்போம், நீங்க வந்து இப்படி சொல்லிட்டு போறீங்கன்னா அப்புறம் என்ன டேஷுக்கு நீங்க வந்து ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்றீங்கிற கேள்வி வரும் தானே. ஸோ இதை வந்து கண்டிப்பா பிசிசிஐ பார்க்கணும்ட்டு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அது அஃபிஷியலி அறிவிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லப்படுது. எஸ், என்னன்னா ஒரு பிளேயர் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு வந்து வேற ஏதோ இருக்கு, கமிட்மெண்ட் இருக்கு, நான் வேற கிரிக்கெட் ஆட போறேன் இப்படிங்கிற மாதிரி சில்லி ரீசன்ஸ், அதாவது ஒரு அஃபிஷியல் இன்ஜூரியை தவிர அந்த மற்ற எந்த ரீசனுக்காக நீங்க வந்து அதை வந்து இது பண்ணாலும் உங்களை 2 வருஷம் பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செமையான சூப்பரான மேட்டரை காவியா மாறன் எடுத்து வச்சுட்டு வந்துட்டாங்க. பட் கண்டிப்பா அது அறிவிக்கப்படும் அப்படின்னு தான் எல்லா வெப்சைட்லயுமே போட்டிருக்கு. அண்ட் இதை தாண்டி நீங்க ஒரு பிளேயர் வந்து இன்ஜூரிங்க நான் அதனால வரல அப்படின்னு சொன்னா கூட அந்த இன்ஜூரி கரெக்டா கன்சர்ன் பண்ண போகுது பிசிசிஐ மெடிக்கல் டீம்னால அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சும்மா சொல்லிடலாம்ல ஒரு சர்டிபிகேட் வாங்கி நான் வந்து இன்ஜூரி அப்படின்ட்டு, பிசிசிஐ மெடிக்கல் டீம்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இது செமையான ஒரு மேட்ரு அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது வந்து செமங்க, உண்மையுமே சீரியஸா சூப்பரா இருக்க போகுது. அண்ட் இதை தாண்டி இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷன் மூலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரப்போகுது. அண்ட் ஃபைனலி நிறைய டிசிஷன் ஐபிஎல் மாற்றத்துக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி எந்த டீம் யார் யாரை ரிலீஸ் பண்ண போறாங்க, அந்த ஆக்ஷன் டே அன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் நினைக்கிறப்போ இன்னும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு இதை பத்தி கருத்து என்ன, ஐபிஎல் ஆக்ஷன் 2025க்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.